everyone, welcome to our Center Map YouTube channel. So நம்ம last lecture என்ன பார்த்தோம் அப்படின்னா transportation in human beings பார்த்தோம். So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா which is transportation in plants. So transportation in plants அப்படின்னு பார்க்குறப்போ அதுல மெயினா ரெண்டு தான் இருக்கு. ஒன்று வந்து xylem, இன்னொன்று வந்து phloem. So xylem வந்து water conduct பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, phloem வந்து food conduct பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. So இது ரெண்டை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு. First introduction la வந்து என்ன பார்க்க போறேன்னா, so plants take in simple compounds such as carbon dioxide and photosynthesis energy stored in the chlorophyll containing organs, namely leaves. இப்போ நம்ம photosynthesisனா என்னன்னு பார்த்தோம். அதாவது simple raw materials carbon dioxide and water in the presence of sunlight and chlorophyll pigment அவங்க வந்து food வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ இங்கே அதே தான் வந்து சொல்றாங்க, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறாங்க, தென் photosynthesis வந்து பண்றாங்க அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. Then the other kind of raw materials needed for building plant bodies will also have to be taken up separately. So நம்ம photosynthesisக்கு என்னன்னு பார்த்தோம். Then நம்ம photosynthesis இல்லாம இந்த water transport பண்றதுக்கு food transport பண்றதுக்கும் வந்து நமக்கு raw materials எல்லாமே தேவைப்படுது. அது எல்லாமே வந்து செப்பரேட்டா எடுத்துக்கும். For plants, soil is the nearest and richest source of raw materials like nitrogen, phosphorus and other minerals. ஸோ பிளான்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா, பிளான்ட்ஸ் வந்து வளர்றப்ப அதோட ரூட்ஸ் வந்து சாயில்ல தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ சாயில் தான் வந்து ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ த அப்சார்ப்ஷன் ஆஃப் திஸ் சப்ஸ்டன்ஸ் தேர்ஃபோர் அக்வர்ஸ் த்ரூ த பார்ட் இன் கான்டாக்ட் வித் த சாயில், நேம்லி ரூட்ஸ். அப்போ என்னது, அது கூட கான்டாக்ட்ல, சாயில் கூட கான்டாக்ட்ல யாருப்பா இருப்பாங்க? ஸோ சாயில் கூட கான்டாக்ட்ல இருக்கவங்க வந்து யாருன்னா ரூட்ஸ். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ரூட்ஸ் ஒன்லி ஆல் திஸ் ப்ராசஸ் வில் டேக்ஸ் பிளேஸ். Then, if the distance between soil contacting organ and chlorophyll containing organs are small, energy and raw materials can easily diffuse to all parts of the plant body. என்ன சொல்றாங்க அப்படின்னா, soil contacting organங்கிறது இங்க root, then chlorophyll containing organ, இது ரெண்டுமே வந்து distance வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா என்னன்னா, ஈஸியா டிஃப்யூஷன் மூலியமா, அதாவது டிஃப்யூஷன் என்ன, ஃப்ரம் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன் வந்து the molecules will travel, right? அப்போ ஈஸியா டிஃப்யூஷன் மூலியமாவே வந்து எல்லா பார்ட்டிகல்ஸ்க்குமே வந்து ஆல் like it will travel to all parts of the plant body. But அந்த distance வந்து லார்ஜரா இருந்துச்சுன்னா we need some tissues, right? So but if these distance become large because of changes in the plant body design, diffusion process will not be sufficient to provide raw material in the leaves and the energy in roots. So for that we need an system of transportation is therefore essential in such situation. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து கம்மியா இருக்குங்கிறப்போ ஈஸியா டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமாவே டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்துரும். பட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லார்ஜா இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், we need some transportation. லைக் என்னென்ன நமக்கு தேவை எசென்ஷியலா, அதுக்கு xylem and phloem தான் வந்து ரெஃபர் பண்றாங்க. Plant transport system will move energy stores from leaves and raw material from roots. So these two pathways are constructed as independently organized conducting tubes, that is xylem, and the next one will be the phloem. So xylem na என்னப்பா conduct பண்ணுவாங்க, xylem will conduct the water and phloem will conduct food material. Water and minerals, xylem, food material. Then transport and water. So இப்போதான் நம்ம பார்த்தோம் xylem phloem வந்து ரெண்டு vascular tissue வந்து ஹெல்ப் பண்றாங்க. xylem வந்து water conduct பண்றதுக்கும், phloem வந்து food conduct பண்றதுக்கும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா transport and water. In xylemனாலே என்னன்னா which is a dead tissue, ஓகேங்களா? ஆனா இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்காங்க. அந்த எக்ஸெப்ஷன் என்னன்னா xylem parenchyma. ஸோ நான் இங்க ரைட் பண்றேன். ஸோ இதுல என்னன்னா xylem fiber, truncates, vessels, xylem parenchyma அந்த மாதிரி 4 இருக்கு. ஆனா இந்த xylem parenchyma மட்டும்தான் லிவிங், ரிமைனிங் எல்லாமே வந்து என்னதுன்னா டெட் டிஷ்யூ தான். ஸோ இப்போ வாட்டர் கண்டக்ஷனுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ vessels and truncates, they are the primary component for conducting the water and mineral.
Okay, in xylem tissue, vessels and tracheids of the roots, then stems and leaves are interconnected to form a continuous system of water conducting channel reaching all parts of the plant. The reason என்னன்னா vessels and tracheids தான் வந்து water conduct பண்றாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். So rootsல இருந்து water வந்து யாரு help பண்றாங்கன்னா they are helping to conduct the water. Then at the roots, cells in contact with soil actively take up ions. So இங்க என்ன சொல்றாங்கன்னா roots வந்து இங்க ரூட்ஸ்ல இருக்க பக்கத்திலே இருக்க செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்னா ஈஸியா வந்து அந்த அயன் மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்க ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகுது, it is creating a difference in the concentration of this ion between the root and soil. ரூட்க்கும் சாயிலுக்கும் இடையில அவங்க எல்லாமே ஆக்டிவா மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறப்ப கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா water therefore moves into the root from the soil to eliminate this difference. ஸோ என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் செல்ஸ் வந்து எதெல்லாம் சாயில் கூட லைக் வந்து கான்டாக்ட்ல இருக்கோ தே ஆர் டேக்கிங் அப் த அயன்ஸ் ஆக்டிவ்லி. ஸோ அப்போ ஒரு கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து வருது. அந்த கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ரூட்ஸ் வந்து சாயில்ல இருந்து வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்குது. அப்போ என்ன ஆயிடுது, விச் இஸ் ஈக்குவல். This means that there is a steady movement of water into root xylem, creating a column of water that is steadily pushed upwards. So அப்ப என்ன சொல்றாங்க, soil வந்து water molecules வந்து upward movementல வந்து with the help of xylem it is moving, right? So இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், சைலமோட மூவ்மெண்ட் வந்து which is an unidirectional movement. அதாவது கீழ இருந்து மேல தான் வந்து போவாங்க, only upward direction. ஓகேங்களா? So upward movement will takes place in xylem which is a unidirectional. But phloem வந்து அப்படி கிடையாது. பட் xylem வந்து என்னது, which is a unidirectional. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்ல கேட்கறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, அப்படி ஏதாச்சும் புரியல அப்படின்னா ப்ளீஸ் போட்டு இந்த கமெண்ட் செக்ஷன். ஓகே, so plants use another strategy to move water in the xylem upward to the highest point of the plant body. அது என்னது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன். நம்ம டிரான்ஸ்பிரேஷன் ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன்ல படிக்கிறப்ப வந்து பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன்ல போட்டோசிந்தசிஸ்லாம் பார்த்துட்டு வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் லாஸ் ஆகாது. டிரான்ஸ்பிரேஷன் என்னன்னா loss of water molecule in the form of water vapor. இப்போ என்ன பண்றோம்னா பிளான்ட்ஸ்க்கு வாட்டர் வந்து கொடுக்குறோம். நம்ம லீவ்ஸ்ல வந்து ஸ்டோமேட்டா பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்டோமேட்டா மூலியமா என்ன ஆகுது, வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகுது. அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம், the loss of water molecule in the form of water vapor. So loss of water in the form of vapor from the aerial parts of the plant is known as the transpiration. So இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்ஸ்பிரேஷன்ங்கிறது இம்பார்ட்டன்ட் ஒன். லைக் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ்ல நம்ம பார்க்குறப்ப இந்த டிரான்ஸ்பிரேஷனும் அதுக்கப்புறம் டிரான்ஸ்லோகேஷன் ஃப்ளோயம்ல பார்ப்போம். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? provided that the plant has an adequate supply of water, the water which is lost through the stomata is replaced by water from the xylem vessel in the leaf. இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வாட்டர் வேப்பரா வந்து நமக்கு லீஃப்ல இருந்து வந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்குது வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டோமேட்டா. எல்லாமே வாட்டர் வேப்பரா வந்து லாஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா அங்கேயே ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுதுல்ல, அந்த டிஃபரன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த xylem vessel வந்து it is giving the water. Okay, in fact evaporation of water molecule from the cells of a leaf creates a suction which pulls water from the xylem cells of the roots. ஸோ இங்க என்ன ஆகுனா அங்க எவாப்ரேஷன் நடக்கிறப்ப அங்க லீஃப்லயும் வந்து என்ன நடக்குது அப்படின்னா there is creating a suctional pull. அங்க எனக்கு லீஃப்ல வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே எனக்கு எவாப்ரேட் ஆயிடுச்சு. அப்ப இங்க எனக்கு எப்படி இருக்கும், ரொம்ப லோவா இருக்கும். அப்ப அங்க லோவர் வாட்டர் பொட்டன்ஷியலா இருக்கு, எனக்கு எங்க லீஃப்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், ரூட்ஸ்ல இருந்து வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே அப்பர் டைரக்ஷன்ல நான் லீவ்ஸ்க்கு வந்து கொண்டு போறேன். ஓகேங்களா? தட் இஸ் a suctional pull. Then transpirational pull. So transpirational pull or suctional pull. Okay, transpirational pull is also referred as suction force, and this force is used to draw the water in an upward direction. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சைலம்னாலே upward direction தான். From the rootsல இருந்து எங்க போறாங்க, லீவ்ஸ்க்கு வந்து வாட்டர் கண்டக்ட் பண்றாங்க. சிம்பிள் திங், லீவ்ஸ்ல வந்து எவாப்ரேஷன் மூலமா வாட்டர் மாலிகூல்ஸ் எவாப்ரேட் ஆயிடுச்சு. இப்போ அங்க எவாப்ரேட் ஆனதுனால வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து அங்க லோவா இருக்கு. ஸோ ரூட்ஸ்ல இருந்து லீவ்ஸ்க்கு வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து போறாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம், டிரான்ஸ்பிரேஷனல் புல். அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா upward direction. Then the amount of water received by the leaves are used for
photosynthesis, and excess amount of water வந்து என்னவா இதாகும்னா released in the atmosphere in the form of water vapor through the openings in the leaves known as stomata. So நம்ம பார்த்திருப்போம் stomata structure stomata, which is surrounded by the two guard cells. So opening and closing of stomata இதெல்லாமே நம்ம வந்து பார்த்திருக்கோம் நியூட்ரிஷன்லயே. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா லீவ்ஸ்க்கு ரிசீவ் ஆகிறது வந்து போட்டோசிந்தசிஸ்ல வந்து நடக்குது. இப்போ அந்த போட்டோசிந்தசிஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸஸ் வாட்டர் மாலிக்யூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த எக்ஸஸ் வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து வாட்டர் வேப்பரா வந்து எவாபரேட் ஆயிடுது. அதுதான் சொல்றாங்க. தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் என்ன எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? இட் ஹெல்ப்ஸ் இன் த அப்சார்ப்ஷன் அண்ட் upward movement of water and minerals dissolved in it from the roots to the leaves. It also helps in temperature regulation. ஓகேங்களா? ஸோ பிளான்ட்ஸை கூலாக வச்சுக்கிறதுக்குமே வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. Then xylem and phloem ஓட diagram இங்க நீங்க பாருங்க, which is xylem, which is a water conducting. ஓகேங்களா? இந்த ரெட் கலர் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க என்ன பண்றாங்க? From roots to leaves they are taking the water and minerals. ஓகேங்களா? water and minerals என்ன ஆகுது? From rootsல இருந்து வந்து leavesக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. ஓகேங்களா? அத தான் வந்து இங்க சொல்லி இருக்காங்க. Then இங்க பாருங்க, xylem ஓட structure and one way flow only, that is a unidirectional movement. Water and minerals வந்து கொண்டு போறாங்க. There is no end walls between the cells. Then stiffened with lignin. Then phloem. phloemல two way flow, அதாவது bidirectional சொல்லுவோம். Then upwardல இருந்து மேலேயும் போவாங்க, தென் டவுன்வர்ட் டைரக்ஷன், ரெண்டு டைரக்ஷன்லயுமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. ஸோ என்ன இவங்க கேரி பண்றாங்க அப்படின்னா வாட்டர் அண்ட் ஃபுட் மாலிக்யூல்ஸ். தென் இன்வால்வ்ஸ் வித் பர்ஃபரேஷன். பர்ஃபரேஷன்னா ஒன்றும் இல்லை, லைக் இந்த ஹோல்ஸா இருக்குல்ல, அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, விச் இஸ் நோன் அஸ் தி பர்ஃபரேஷன். ஓகே. Then transport of food and other substances, that is we are going to learn about phloem. So xylem na water nu paathurom, next phloem paaka porom. Translocation occurs through the part of vascular tissue known as phloem, and that also transport carbohydrates, amino acids and other substances such as plant hormone, which are made in tips of roots and shoots to the storage and growing parts. So இங்க என்ன சொல்றாங்கன்னா டிரான்ஸ்லோகேஷன்னா ஒன்றும் இல்லை, லைக் இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் கார்போஹைட்ரேட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், இந்த மாதிரி வந்து பிளான்ட் ஹார்மோன்ஸ் கூட அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து சொல்றாங்க. These substances are especially delivered to the storage organs of roots, fruits and seeds to the growing organs. ஸோ இப்போ இங்க என்ன வந்து இதாகும்னா இந்த டிரான்ஸ்லோகேஷன்ல அது வந்து க்ரோ ஆகுறப்ப ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவைங்கிற சுக்ரோஸ் அது எல்லாமே வந்து எடுத்துக்குது. இப்போ எக்ஸசிவா எனக்கு வந்து போட்டோசிந்தசிஸ்ல ஃபுட் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அந்த எக்ஸசிவா ப்ரொடியூஸ் ஆன ஃபுட் மாலிக்யூல்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கும், ரூட்ஸ்ல வந்து ஸ்டோரேஜ் ஆயிருக்கும். So the translocation of food and other substance takes place in the sieve tubes with the help of adjacent companion cells both in upward and downward direction. So நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் ரெண்டு டைரக்ஷன் bidirectional, the one is upward direction and downward direction. The materials like sucrose is transferred into phloem tissue using energy from ATP. ATP na adenosine triphosphate. Okay, this increases the osmotic pressure of the tissue, causing the water to move into it. The pressure moves the material into the phloem to tissue which have less pressure. Then this allows the phloem to move materials according to the plant needs. For example, so spring timeல என்ன ஆகுதுன்னா sugar which is stored in the root, அதாவது அதுக்கு தேவைங்கிறப்ப அந்த growing seasonல அது வந்து தேவைங்கிற sucrose levels அது ஃபுட் எல்லாமே எடுத்துக்குது. அப்புறம் ரிமைனிங் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, which is stored in the roots, right? அப்ப அந்த ரூட்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கிறதெல்லாம் வந்து அதோட சீசன் வரப்ப, growing season வரப்ப அந்த ரூட்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்க சுக்ரோஸ் எல்லாமே எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆயிருது. So would be transported to the buds which need energy to grow. Okay. So first வந்து transportation in plants பார்த்தோம். transportation in plantsல வந்து xylem பார்த்தோம் water, then transportation in plantsல வந்து phloem. ஓகேங்களா? phloem வந்து food வந்து conduct பண்றாங்கன்னு பார்த்தோம். Okay, that's it for today's class. If you have any doubt in this lecture, please put in the comment box. Thank you everyone. We'll meet you in the next session. Sentamap. You dare to dream, we care to accomplish.